இருக்குன்னு நினைக்கிறீங்க டிவிக்கு? இல்லை, இவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து அவங்கள வந்து என்ன சொல்கிறது, இவ்வளோ சீக்கிரம் அவங்கள வந்து பண்ண முடியாது. கொஞ்ச நாள் டைம் கொடுக்கணும். அங்கங்கே ஒரு சில பிசறுதான் நடக்குது, மீடியாவில் பார்க்குறோம். அங்கங்கே அது நடக்குது. அது வேணும்னே அப்படி ஹைலைட் பண்ணுறாங்களான்னு கூட தெரியல. பட் ஹீ ஹேஸ் அ இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலி. அவருக்கு ஒரு ஒரிஜினலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது மக்களுக்கு நல்லது பண்ணணும், அது மட்டும் தெரியுது. ஆனால் அவங்களுக்கு கீழே இருக்க எம்எல்ஏஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. அவங்க அவ்வளோ நாலேஜபிளாக இல்லை. எம்எல்ஏஸ்லாம் நிறைய தப்பு பண்ணுறவங்களா இருக்காங்க, இல்லை தப்பு பண்ணவங்களா இருக்காங்க. அவங்க எப்படி மக்களை லீட் பண்ண போகிறாங்கன்றதை இன்னும் கொஞ்ச நாள் விட்டு தான் நம்ம பார்க்கணும். பட் விஜயோட அந்த அவரோட அந்த எண்ணம் வந்து கரெக்டாக தான் இருக்குது. மக்களுக்கு நல்லது பண்ணணுன்றது எண்ணம் தெரியுது. அது அவங்களுக்கு கீழே வெறும் விஜய் மட்டுமே பண்ண முடியாது இல்லையா, ஃபுல்லாக கொஞ்ச நாள் பார்க்கணும். அவர் வந்து கரப்ஷனே அவ்வளோவா இல்லாமல் குறைஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுவும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் அந்த மாதிரி விஷயம். இட் இஸ் நாட் பாசிபிள் இன் ஒன்லி இன் 2 months. இட் இஸ் நாட் பாசிபிள். இட் வில் டேக் டைம். ஹி இஸ் டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு அவாய்ட் கரப்ஷன்ஸ். அவ்வளோதான் சொல்கிறாரு. அது நடைமுறைக்கு இருக்கான்னு மக்களுக்கு வந்து போக போக தான் தெரியும். 1-2 அங்கங்கே நடக்கிறத வச்சு டிசைட் பண்ண முடியாது. ஆனால் அந்த 2 monthsக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேல இருக்க பெரிய லீடர்ஸ்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான ஆட்சியை பண்ணிட்டு இருக்காரு இப்போ இருக்கிற சிஎம். அந்த மாதிரி ஏதாவது யூஸ்வலாக அவர் சொல்ல தான் செய்வாங்க. எதிர்கட்சினாவே நல்ல ஆட்சி பண்ணாலுமே சொல்ல தான் செய்வாங்க. டிஎம்கே இருக்கும்போது ஏடிஎம்கே சொல்ல தான் செஞ்சாங்க. இப்போ இவங்க டிவிகே பண்ணும்போது டிஎம்கே சொல்ல தான் செய்வாங்க நல்ல ஆட்சி இல்லை அப்படின்னு. அது ஏன் அது மாதிரி ஆகுதுன்னா, எல்லா எம்எல்ஏஸும் ஒழுங்காக இல்லை. டிவிகே கீழே சில தப்பு பண்ணுறாங்க. சில மாதிரியான இந்த நம்ம கீர்த்தனா மேடம் போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு பண்ணாங்க. அது தப்பு. அது வந்து ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியுது குழந்தைங்களை அப்படி பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அது தப்பு தான். அதெல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள் பண்ண தான் செய்வாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம டைம் கொடுத்து தான் ஆகும். தப்புகள் நடக்க தான் செய்யும். இந்தியா ப்ரெஸ் கிளப் ஓகே, எப்படி நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க டிவிக்கு ஒரு ஆட்சி? உண்மையை சொல்லணுமா? உங்களுக்கு மனசில் பட்டது இல்லை, உண்மையை சொல்லணுமான்னு கேட்குறேன். சொல்லுங்க. எந்த மாற்றமும் இல்லை, ஏமாற்றம் தான். ஏமாற்றம் தான். ஏன்னா ஏதாவது ரீசன் இல்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நடக்கிற கட்டங்களில் ஏமாற்றம் தான் என்னோட கருத்து. ஆனால் இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இப்போ எந்த சிஎம்மும் பண்ணாத மாதிரி இப்போ நடக்கிற ஆட்சியில் ஊழல் வந்து யாரும் லஞ்சம் வந்து யாரும் கேட்க முடியாது. கேட்டால் என்னோட ஆட்சின்னு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கரெக்டு சார். இப்போ பழனி விசேஷன் எப்படி நடந்தது? இல்லை அவங்களா 100 கோடி அது நடக்க சார், நடவடிக்கை இருக்கிறது வேறு சார். ஊழல் நடக்காமல் இருக்கணுன்றது தான் பேச்சு. அதாவது பழனியில் வந்து அந்த 100 கோடி பதிவு எப்படி நடந்தது? அது மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதை மாற்றிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்க மற்ற ஆட்சி நல்லா மட்டும் ஊழல் இது பண்ண மிஸ்டேக்கா? நியாயமாக பேசுங்க, நீங்களே சொல்லுங்கள். நன்றி. அந்த மாதிரி இது பண்ணுறீங்க. ஆமாம். இப்போ விஜய் சிஎம் ஆகணும் பிஃபோர் எலெக்ஷன் உங்களுக்கு தோணுச்சா? இல்லை இல்லை, இப்போ யாருக்குமே தோணலை. இல்லை, இது வந்து ஒரு பெரிய மாற்றம் தான், ஆட்சியில் மாற்றம் தான். பட் முறையில் கொஞ்சம் மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறேன். வேறு ஒன்று பெட்டராக பண்ணால் நல்லா இருக்கும். எதுவுமே சேஞ்சாக உங்களுக்கு எதுவுமே தோணலையா? எனக்கு தோணுது சார். எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பிடிச்சி மைக் நான் அதான் இன்னும் நிறைய வளர்ச்சி பணிகளெல்லாம் கொண்டு வரணும். வளர்ச்சி பணிகளை இன்னும் மேலுக்கு மேல் இன்னும் நல்லா டெவலப் பண்ணினே வரணும். மக்களுடைய எதிர்பார்ப்பை முழுசாக நிறைவேறணும், முழுசாக கம்ப்ளீட் ஆகணும். ஊழலே இல்லாத ஒரு ஆட்சியை நான் கொடுத்துட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு. அந்த மாதிரி 30 லட்சம் அது வந்து இப்போ சொல்ல முடியாது சார். அது இப்போ சொல்ல முடியாது. 1 வருஷமாவது ஆகணும். 1 வருஷமா ஆகணும். ஆமாம். இல்லை, இந்த 50 நாள்லேயே 1,30,000 ரூபாய் யாருன்னு கேட்குறேன். யார் 1,30,000 அந்த நீக்கினாங்க இல்லையா? நடவடிக்கை எடுத்துருக்காங்க இல்லையா? நான் சொல்லலை. ஊழலை தடுக்கணும், அவ்வளோதான். ஆனால் அவர் புதுசாக வந்திருக்கிறதால 2 வருஷம் அவருக்கு டைம் கொடுக்கணும். மினிமம் 2 years ஆகுது டைம் கொடுக்கணும். இப்போ இது வரைக்கும் அவர் பண்ணுறது ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்க மாதிரி ஏதாவது தோணுது? ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்த மாதிரி தோணுது. நம்ம ஸ்டெப் ப்ராசஸ் ஆகணும்ல. அதாவது வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்துருக்காரு, ரைட்டு. இப்போ வரைக்கும் சொல்கிறேன், அது இல்லாமல் நடக்கலை. என்னோட தனிப்பட்ட அனுபவத்தில் அந்த சிங்கப்பெண் வந்து இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லா எஃபெக்டிவாக வரணும். நல்லபடியாக அதான் பெண்கள் கிட்ட யாரும் கிட்ட நெருங்கக்கூடாத அளவுக்கு வரணும். அதாவது இப்போ ஸ்ட்ரைட்டாக இப்போ டிஎம்கேல வந்து ஆர்எஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு முட்டாள்தனமான ஆட்சியே ஒரு முட்டாள் முதல்வர் இல்லை. அரசியல்வாதிகளோட கமெண்ட்ஸ்க்குலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. நம்ம அரசியல்வாதி கிடையாதுங்க. பப்ளிக்காக சொல்கிற விஷயம் அதுதான். பண்ணட்டும். அதாவது எடுத்த உடனே வந்து இப்போ யூடர்ன் பண்ண முடியாது, உடனே மாற்றிட முடியாது.
பட் இதனால் வரைக்குமே இன்னும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரல. எதிர்பார்த்தாது அவர் கொடுத்த வாக்குறுதிக்கு தகுந்த மாதிரி இன்னும் மாற்றம் வரலன்றது தான் என்னோட கருத்து. ஊழல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கணும். 2 பாயிண்ட்டு, போதை கலாச்சாரம் ஒழியணும், பெண்கள் கற்பழிப்பு ஒழியணும். இனிமேல் கற்பழிப்புன்ற வார்த்தையே பேப்பரில் வரக்கூடாது. அந்த அளவுக்கு பண்ண ஓகே. தேங்க்ஸ்.